சிஎம் ஆயிட்ட பிறகு பிஎம் ஆகணும், இதுதான் உங்க கோல்? எங்க மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் சிஎம், அடுத்தது பிஎம், அடுத்தது டிஎம், அடுத்தது டிஎம். த்ரிஷா மேடம். ஏங்க அது வந்து தலைவர் வந்து பிஎம் ஆனதுக்கு அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல சிஎம் வந்து நீங்க சொன்னது மாதிரி டிஎம் தான். புரியுதுங்களா? த்ரிஷா தான் அடுத்த தமிழ்நாட்டு சிஎம். கன்ஃபார்முங்க. நாங்க வந்து ஏங்க ஒரு பொறுப்பு இன்னொருத்தட்ட ஒப்படைச்சு தாங்க போனோம். இப்ப எப்படிங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்க, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அப்போ ஓபிஎஸ் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ உங்கால ஜெயிலுக்கு போவாரு. எங்கால ஜெயிலுக்கு போவாரு? ஏங்க என்னங்க அறிவு இருந்துதான் பேசுறீங்களா, இல்லாம பேசுறீங்க? புரியல. நான் வந்து அவர் பிஎம் ஆகுறப்ப இவங்க சிஎம் ஆவாங்கன்னு சொல்றேன், அதை விட்டுட்டு ஜெயிலுக்கு போவாருன்னு கேக்குறேன். இல்ல சார், நீங்க ஜெயலலிதா அம்மாவை எடுத்துருந்துரும், நான் இது சிங்க் பண்ணிட்டேன். இப்படி ஜெயிலுக்கு போறதுனால த்ரிஷா கிட்ட குடுத்துட்டு போவாரு அப்படின்னு. ஏங்க அப்ப புசியானந்த் ஆதவ் என்ன பண்ணுவாங்க? ஏங்க பாண்டிச்சேரியில தாங்க புசியானந்த் இப்போ வரப்போற 2026 தேர்தல்ல 264 தொகுதியிலையும் 234 266. ஏங்க பாண்டிச்சேரியில 30 தொகுதிங்க. பாண்டிச்சேரியில வந்து சிஎம் புசியான ஐயா, புரியுதுங்களா? இங்க விஜய் அண்ணா, புரியுதுங்களா? இங்க விஜய் தலைவர். இந்த விஜய் தலைவர் வந்து அடுத்தாப்புல பிஎம்க்கு போறப்ப இங்க வந்து நியமன சிஎம்மா அண்ணன் இது நம்ம திருச்சி அண்ணியே ஆக்கிட்டு போவோம். நம்ம அண்ணி இல்ல, உங்க அண்ணி. ஏங்க இந்த நாட்டுல தானங்க இருக்காங்க, அடுத்த நாட்டுல இந்த போய் வாழ்றீங்க. இன்னும் அவரை நாங்க அண்ணனாவே ஏத்துக்கல, அதுக்கப்புறம் நான் நம்ம அண்ணி உங்க அண்ணி. அவங்க ஏங்க பெரிய ஏங்க வாயில வேற மாதிரிலாம் வருது, கெட்ட வார்த்தை வருது, பேச வச்சிடாதீங்க. பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல சார், நீங்க இந்த நாட்டுல இருக்கீங்க, நம்மளுக்கு பிடிக்காட்டினாலும் அவங்கதான். இப்ப வந்து ஒரு விஷயம், எங்களோட எதிரி அப்படிங்கிறது முக ஸ்டாலின் ஐயா அப்படிங்கிறது தீர்மானம் ஆயிருச்சு. ஆனாலும் வேற வழி இல்ல, அவரு தானே, அவரு கீழே தானே நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எலெக்ஷன் வரைக்கும் அவர் சொல்றதானே நம்ம கேட்கணும். அது மாதிரி நீங்க எல்லாம் இந்த நாட்டுல தானே இருக்கீங்க, அந்நிய கேட்க மாட்டீங்களா? அவர் சொல்றதை யாருமே, அவர் சொல்றதை யாரும் கேட்க மாட்டீங்க. ஏங்க சொல்றதே சரியில்லைங்க, சொல்றது சரியில்லைங்க, அந்த செயல் திட்டங்கள் சரியில்லைங்க, எதுவுமே சரியில்லைங்க. அதை மாற்றி அமைக்கணும், ஒரு மாற்று அரசியலை உருவாக்கணுங்கிறதானங்க. என்னங்க? சரிங்க சார். ஐயோ தொண்டை தண்ணி கத்து. அதாவது இது போலதான் சார், நீங்க தொண்டை தண்ணி கத்துறீங்க, ஆனா மக்கள்ல யாரும் கேட்க மாட்டாங்க. 2026 இது மாதிரிதான் விஜய் கஷ்டப்பட போறாரு.